1954 இடத்துல இந்தியாவினுடைய சுதந்திரம் கிடைத்து ஒரு 10-11 வருடங்களுக்கு பின்னர், ஒரு 7-8-9 வருடங்களுக்கு பின்னர். அதுக்கு முன்னாடி நமக்கு எல்லாம் தெரியும் இஸ்லாமியர்கள் இந்தியா எப்படி ஆட்சி அமைக்கப்பட்டு வந்தது, எப்படி இந்த இந்தியாவினுடைய அரசமைப்பு எப்படி இருந்தது. பல மாகாணங்களாக, பல நாடுகளாக, குறுகிய இடங்களாக, குறுகிய மன்னர்கள், பெரும் இடங்களை ஆட்சி செய்யக்கூடிய அரசர்கள் என்று இஸ்லாமிய நவாபுகள், மன்னர்கள் என்று பல இடத்தில் இருந்தவர்கள் எல்லாம் ஒரு காலகட்டத்தில் தங்களுக்கு கீழே இருந்த தன்னுடைய சொத்துக்களை வக்ஃபாக அறிவிக்கின்றார்கள். இது அல்லாஹ்வுக்கு சொந்தம், அல்லாஹ்விற்கு உரித்தான சொத்துக்கள். அதாவது என்ன அர்த்தம்? மீண்டும் மனதில் பதிய வைக்க வேண்டும், இந்த சொத்துக்களை விற்க முடியாது, இதை தன்னுடைய சொந்த சொத்துக்களாக எடுத்துக்கொள்ள முடியாது. தன்னுடைய தந்தை வக்ஃப் செய்து விட்டால், அதனால் அவர் தெரியாம வக்ஃப் செய்து விட்டால், அது பிற்காலத்துல அந்த தந்தையினுடைய மகன்கள் இதை தந்தை வக்ஃப் செய்த இடம் என்று திரும்பி பெற முடியாது. இந்த சொத்து ஒரு தடவை வக்ஃப் செய்யப்பட்டு விட்டால் இது அல்லாஹ்வுக்கு சொந்தம். இதிலிருந்து வரக்கூடிய எல்லா பொருட்களும், எல்லா லாபமும் இஸ்லாமியர்களுடைய பொது நிதியில் பயன்படுத்தப்பட வேண்டும். பொது நிதியில இங்கேயும் பார்க்க வேண்டும். இங்க வக்ஃபுடைய சொத்துக்கள் என்று ஏழைகளுக்கு மட்டும் சொந்தம் கிடையாது. இங்க உள்ள பணக்காரர்களுக்கும் வக்ஃபுல பல செலவு செய்வாங்க. பணக்காரர்களுக்கு தேவைப்பட்ட அவர்களுக்கும் அதை பங்கிட்டு கொடுக்கப்படும். எப்படி? அதிலிருந்து வரக்கூடிய லாபங்களை மட்டும். இதுதான் அன்றையிலிருந்து இப்படி இஸ்லாமியர்கள் மூலமாக, இஸ்லாமிய மன்னர்கள் மூலமாக, நவாபுகள் மூலமாக பங்கிடப்பட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய பல கோடிக்கணக்கான சொத்துக்கள். ஒரு காலகட்டத்தில் வருகின்றது, இஸ்லாமிய இந்தியாவில எல்லாத்துக்கும் சட்டம் அமைக்கின்றார்கள், ஒரு வரையறை ஏற்படுத்துகின்றார்கள். அந்த அடிப்படையில் வக்ஃப் வாரியத்திற்கென்று ஒரு வரையறை ஏற்படுத்துகின்றார். 1954 முதலாவது சட்டம் ஏற்றப்படுகின்றது. மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் முன்னின்று இந்த சட்டத்தை பார்லிமெண்ட்ல இருக்கிறார். என்ன? வக்ஃப் சொத்துக்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களால் அல்லாஹ்விற்கு கொடுக்கப்பட்ட இந்த சொத்துக்கள் இனிமே எந்த அரசு ஆட்சினாலும், எந்த அரசர்களாலும், எந்த ஆட்சியாளர்களாலும் கைப்பற்ற முடியாத வண்ணம் ஒரு சட்டம் இயற்றப்படுகின்றது. இருந்தாலும் அதுலயும் குளறுபடிகள் இருக்கு. 1954 ஏற்றப்பட்ட இஸ்லாமிய வக்ஃப் வாரியத்திற்கு ஒதுக்கப்படக்கூடிய சட்டங்கள்ல ஆங்காங்கு ஓட்டைகள் இருந்தாலும் அது காலப்போக்கில் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. எப்படி? எங்கெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான வக்ஃப் வாரியம் பதிவு செய்யப்படாமல் இருக்கின்றதோ, அதனுடைய சர்வே நம்பர்கள் எல்லாம் இந்தியாவினுடைய வரையறைகள்ல பதிவு செய்யப்படாமல் இருக்கின்றதோ, அதெல்லாம் ஆரம்ப கட்டமாக இந்தியாவினுடைய அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்படுகின்றது. 1954 இந்த சட்டங்களை ஏற்றதுக்கு முன்னாடியே அந்த ஏறத்தாழ அந்த சுதந்திரம் கிடைச்சதுக்குள்ள இந்த வேலையெல்லாம் நடந்துருச்சு. எங்கெல்லாம் கண்ணுக்கு தெரியாத இஸ்லாமியர்கள் சொத்துக்கள், ஆனா இஸ்லாமியர்களுக்கு தெரியவில்லை அது வக்ஃபுடைய சொத்துக்கள். இதெல்லாம் வக்ஃபுடைய சொத்துக்கள். இது இஸ்லாமிய அரசர்களால, இஸ்லாமிய ஆட்சியாளர்களால முஸ்லிம்களுக்கு கொடுக்கப்பட்டது என்று தெரியாததுனால அந்த 1954க்குள்ள பல இடங்கள் மத்திய அரசு, மாநில அரசுகள் மூலமாக அபகரிக்கப்படுது. திரும்பவும் இஸ்லாமியர்கள் மேல்முறையீடு மறுபடியும் 1959 மீண்டும் ஒரு மசோதாவுக்கு ஏற்பாடு செய்கின்றார்கள். மீண்டும் பார்லிமெண்டத்தில் மீண்டும் ஒரு மசோதா ஏற்றப்படுது. ஏற்கனவே 1954 இருந்த அந்த வக்ஃப் வாரியத்தினுடைய சட்டத்திட்டங்கள் எல்லாம் மீண்டும் அவர்களுக்கு தெரிந்த அளவு திருத்தி அமைக்கப்பட்டு மீண்டும் ஒரு மசோதா ஏற்றப்படுது. அதுவும் இஸ்லாமியர்களுக்கு தொலைந்த சொத்துக்களை எல்லாம் மீட்டி கொடுக்கவில்லை. இருந்த சொத்துக்கள் ஏதோ பாதுகாக்கிறதுக்கு இருந்தாலும் தவிர போன சொத்துக்கள், அது அதனுடைய சொத்துக்களை இன்றைக்கு கணக்கு போட்டா பல லட்சம் கோடி ரூபாய்க்கு சமமானது. ஆனாலும் திருப்பி கடற்கல 1964 திரும்பவும் இஸ்லாமியர்கள் மறுபடியும் ஒரு மசோதாவுக்கு ஏற்பாடு செய்கின்றார்கள். இப்படி ஒவ்வொன்றாக ஏறத்தாழ 5-6 இடங்கள்ல கடைசியாக 1969 பார்லிமெண்டத்தில் மறுபடியும் ஒரு மசோதா ஏற்றப்பட்டது வக்ஃபுடைய சொத்துக்கள். ஏன் இந்த வக்ஃபுடைய சொத்துக்கள் என்ன? அப்படி என்ன இருக்கு இந்த வக்ஃபுடைய சொத்துக்கள்ல? இந்தியாவினுடைய இஸ்லாமிய வரலாற்றுல, இஸ்லாத்தினுடைய இன்னைக்கு இந்தியாவினுடைய ஹிஸ்டரியில திருப்பி பார்த்தா நமக்கு எல்லாம் நல்லா தெரியும். ஒவ்வொரு மசோதாவுடையும் அதிகமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு லாபம் ஈட்ட தரக்கூடிய முதலாவது இடத்துல இருக்கிறது ரயில்வே துறை. அதிகமா லாபம் தரக்கூடியது ரயில்வே துறை. இரண்டாவது பாதுகாப்பு துறை. நல்ல விளங்க வேண்டிய விஷயம். ஏன் இந்த மசோதாவை சரியான மசோதாவாக நிறைவேற்றவில்லை?
ஒவ்வொரு அரசாங்கமும் ஏன் இந்த வக்ஃபுடைய வாரியத்தினுடைய மசோதாக்களை தள்ளி போட்டுக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை சரி செய்யாமல் இருக்கின்றார்கள் என்றால், இந்தியாவிலேயே அதிகம் சொத்து படைத்த 3 நிறுவனங்கள், ஒன்று ரயில்வே துறை, இரண்டாவது பாதுகாப்புத்துறை, மூன்றாவது வக்ஃப் வாரியம். முழு இந்தியாவிலே அதிகமாக சொத்து படைத்து அதிகமான வருவாய்களை ஈட்டக்கூடிய 3வது நிலையில் இருக்கிறது வக்ஃப் வாரியம். இதை சரியாக முறைப்படுத்தினால் நன்றாக வழங்கிக் கொள்ளுது. இந்த வக்ஃப் வாரியத்துடைய சொத்துக்களை முறைப்படுத்தப்பட்டால், வக்ஃப் வாரியத்துடைய சொத்துக்கள் திரும்ப அரசாங்கத்திலிருந்து பிடுங்கி கொடுக்கப்பட்டால், இஸ்லாமியர்கள் தன்னிறைவு பெற்றவர்களாக, யாருடைய வழக்கம், யாருடைய இலவசமும் தேவையில்லை, யாருடைய ஒதுக்கீடும் தேவையில்லை, இஸ்லாமியர்களுடைய வக்ஃபுடைய சொத்தை மட்டும் வைத்து இஸ்லாமியர்கள் இந்தியாவிலே தலை சிறந்த சமூகமாக உருவார்கள். அது கல்வியாக இருந்தாலும் சரி, வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி, அல்லது குடும்பவியலாக இருந்தாலும் சரி, எல்லா துறையிலையும் வக்ஃபுடைய சொத்துக்களுடைய வருவாயை மட்டும் வைத்து முழு இஸ்லாமிய சமூகத்தையும், ஏறத்தாழ 20 கோடி மக்கள் இருக்கின்றார்கள் இந்தியாவில், அத்தனைவனுடைய வாழ்க்கையின் மேம்பாட்டையும் உயர்த்த முடியும். ஆனால் உயர்த்த விட மாட்டார்கள். உயர்த்துவதற்குரிய வாய்ப்பு கிடைக்காது. இன்றைக்கு ஒவ்வொரு மாநிலத்திலும் பார்க்கிறோம், எங்களுக்கு இத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு வேண்டும், கல்வியில் இத்தனை சதவீதம், இல்லது பொருளாதாரத்தில் இத்தனை சதவீதம், வேலை வாய்ப்பில் இத்தனை சதவீதம். நாங்கள் இருக்கக்கூடிய மாநிலத்தில் எங்களுடைய மக்கள் தொகை இந்த அளவுக்கு, ஆனால் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இடஒதுக்கீடு குறைவானது, எங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று கூப்பிடக்கூடிய இஸ்லாமிய சமூகத்திற்கு ஒரு அரசாங்கத்தின் மூலமாக நமக்கு சொல்லக்கூடிய பல கமிட்டிகள், இதெல்லாம் இஸ்லாமியர்களை ஆய்வு செய்து இவர்களுடைய தாழ்வு மனப்பான்மைக்கு, அதாவது தாழ்ந்த நிலையில் இருக்கிறதுக்கு, பிற்படுத்தப்பட்ட சமுதாயமாக இஸ்லாமிய சமூகம் இருப்பதற்கு காரணம் என்ன என்று ஏறத்தாழ 1954 இருந்து 4-5 கமிஷன், அதாவது ஒரு ஆய்வுக்குழு வைத்திருந்தாங்க. அந்த எல்லா ஆய்வுக்குழுவுடைய இறுதி கட்ட முடிவு, கடைசி பக்கத்தினுடைய முடிவு என்ன தெரியுமா? வக்ஃப் வாரியத்தை நீங்கள் சரிபடுத்தி கொடுத்தால் இஸ்லாமியர்களை நீங்க எடுத்து நடத்த தேவையில்லை, இஸ்லாமியர்கள் இந்த நாட்டை நடத்துவார்கள். வக்ஃப் வாரியத்தை மட்டும் சரியாக வைத்து நாட்டை நடத்த முடியும். ஆனால் இன்னைக்கு எல்லா நல்லடியார்கள் இன்றைக்கு சொல்லுவார்கள் அல்லவா, மற்றவர்கள் பயிரை மேய்கிறது மட்டுமல்ல, காவலுக்கு வச்சிருந்த ஆடுகளை பயிரை மேய்ஞ்சா எப்படி இருக்கும்? உதாரணத்துக்கு சொல்லுவோம், வேலையே பயிரை மேய்துன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இன்னைக்கு நடக்கிறது. மற்றவர்கள் எல்லாம் ஒரு பக்கம், மார்க்கத்தை விளங்காத அரசாங்கம் ஒரு பக்கம், மார்க்கத்தை விளங்காத மற்றவர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, மார்க்கத்தை விளங்கி பொறுப்பாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வக்ஃப் வாரியத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள், அல்லது வக்ஃப் சொத்துக்களை ஆங்காங்கே பராமரிக்கக்கூடிய இஸ்லாமிய தலைவர்கள், அவர்களுடைய நிலைமை எடுத்து பார்த்து அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் எந்த வக்ஃப் வாரியத்தினுடைய விஷயத்திலே, வக்ஃபுடைய விஷயத்திலே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வலா தக்குலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்தில், அநியாயமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமையை விட அதிகபட்சமாக வக்ஃபுடைய சொத்துக்கள் இருந்து நீங்கள் எடுத்தால் நாளைக்கு என்ன நடக்கும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மவ்வலம கீத ஷுப்ரன் மினல் அர்த், யார் ஒரு பூமியினுடைய ஒரே ஒரு ஜான் அளவிற்கு அநியாயமாக அபகரித்துக் கொண்டார். இது அல்லாஹ்வுடைய சொத்து சொல்லல, ஸல்லல்லாஹு இன்னொரு ஆளுடைய சொத்து சொல்றாங்க. ஒரு மனிதருடைய சொத்தை இன்னொரு மனிதர் என்ன செய்ய, ஒரே ஒரு ஜான் அளவுக்கு எடுத்தால் அந்த பூமியினுடைய 7 பூமி அளவிற்கு நாளைக்கு கியாமத்துடைய நாளையில் அவருடைய கழுத்தில் தொங்க விடப்படும். இன்னைக்கு சொல்லுங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும். எத்தனை இஸ்லாமியர்களுடைய, எத்தனை பள்ளிகளுடைய, தர்காக்களுடைய, இஸ்லாமிய நிறுவனத்தினுடைய வக்ஃபுடைய சொத்துக்கள் இன்றைக்கு தனி சொத்துக்களாக மாற்றப்பட்டிருக்கிறது. பல பள்ளிவாசல்களுடைய சொத்துக்கள், கண்ணுக்கு தெரியாத சொத்துக்கள், கணக்கில் இல்லாத சொத்துக்கள் எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு தெரியும். அல்லாஹ் யார் வக்ஃப் எந்த இடத்துல செய்தார்கள், யாருக்கு செய்தார்கள், எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கணக்கில் இருக்கும். ஆனா அது நம்முடைய கண்ணுக்கு தெரியாது. உலகத்தில் அல்லாஹ்வுடைய சொத்தை எடுத்தால் யாரு கேட்பார்? அல்லாஹ்வுடைய சொத்தை எடுத்தால் யாருக்கு தெரியும்? வக்ஃபுடைய சொத்துக்கள் இன்றைக்கு வீடுகளாக, நிறுவனங்களாக, பெரும் பெரும் கம்பெனிகளாக, இன்றைக்கு அரசாங்க பில்டிங்களாக வக்ஃபுடைய சொத்துக்களில் கட்டப்பட்டு இருக்கின்றது. அதன் மூலமாக இஸ்லாமிய வக்ஃபுடைய நிறுவனத்துக்கு எந்த ஒரு தொகை வருவதும் கிடையாது. வக்ஃபுடைய சொத்துக்கள் என்று இருக்கக்கூடிய ஆவணங்களையும் அளிக்கக்கூடிய நிலைமை இது இன்றைக்கல்ல. ஏற்கனவே சொன்னதை போன்று 1954க்கு முன்னாடியிலிருந்து ஒரு மிகப்பெரிய திட்டம், இஸ்லாமிய சொத்துக்கள் எல்லாம் அபகரிக்கப்பட வேண்டும், இஸ்லாமிய சொத்துக்கள் எல்லாம் இல்லாமலாக்கப்பட வேண்டும். இன்னும் சொல்லப்பட வேண்டும் என்றால் இஸ்லாமிய சொத்துக்கள் எல்லாம் பொது உடைமையாக ஆக்கப்பட வேண்டும்.
அதே நிலைமையில தான் இன்றைக்கு நடுவண் அரசு என்று சொல்லக்கூடிய மத்தியில் ஆட்சி செய்யக்கூடிய அரசு திரும்பவும் இதே மசோதாவை எடுக்கின்றார்கள். 1954 ஏற்றப்பட்ட இந்த வக்ஃப் வாரியத்தினுடைய சொத்தினுடைய இந்த மசோதா தேவையில்லை. இது இவ்வளவு நேரம் பேசினதுக்குள்ள தீர்வு இதுதான். ஏன் இவங்க தேவையில்லைன்னு சொல்றாங்க? இந்த 1954 ஏற்றப்பட்ட இஸ்லாமிய வக்ஃபினுடைய சொத்தினுடைய மசோதா தேவையில்லை என்றால் ஏன் இந்த சொத்துக்கள் எல்லாம் கிடைத்தார்? எத்தனை? ஏறத்தாழ 1,20,00,000 கோடி. அந்த கணக்கு எழுதுறாங்க. அந்த கணக்கே இல்லை. என்ன சொல்ல போனா எந்த அளவுக்கு இன்னும் கணக்குல இருக்கிறத எவ்வளவுன்னா இன்னும் கணக்குல இல்லாத, கணக்குல கொண்டு வராத இஸ்லாமிய சொத்துக்கள் இந்தியாவோட எவ்வளவு? இந்திய அரசாங்கத்தினால் அபகரிக்கப்பட்ட இடங்கள் எவ்வளவு? எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏற்கனவே இஸ்லாமியர்கள் கையில, வக்ஃப்ங்கிற கையில இருந்தே இந்த அளவுக்கு இஸ்லாமியர்கள் சொத்துக்கள் தனித்துவமாக தனியார்களுக்கோ அல்ல அரசாங்கத்துக்கோ அல்ல தனிநபர்களுக்கு விற்கப்பட்டு கொடுக்கப்பட்டு அது இஸ்லாமியர்களிருந்து பறிக்கப்பட்டு இருக்கின்றது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த நடுவண் அரசு இன்றைக்கு ஏற்படுத்தக்கூடிய இந்த பிரச்சனை வக்ஃப் வாரியமே இந்தியாவில் இருக்கக்கூடாது, வக்ஃப் வாரியத்துக்கு ஒரு மசோதா இருக்கக்கூடாது, வக்ஃப் வாரியத்துக்கு அதாவது இஸ்லாமியர்கள் அல்லாஹ்விற்காக செய்யப்பட்ட இந்த சொத்துக்களை இனிமே இஸ்லாமியர்களுக்கு அதை பயன்படுத்தக்கூடாது. இஸ்லாமியர்களுடைய சொத்துக்கள் அனைத்தும் பகிர்விக்கப்பட்டு அந்த வக்ஃப் வாரியத்தில் அனைத்துடைய சொத்துக்களும் அரசாங்கத்தில் ஒப்படைக்கப்படும். நம்ம எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு சட்டங்களாக அல்லாஹ்வுடைய சட்டங்கள்ல கை வைத்துக் கொண்டே வரக்கூடிய இந்த நடுவண் அரசு இன்றைக்கு வைக்கக்கூடிய இந்த வக்ஃபுடைய சொத்துக்கள் இருக்குமே, ஏன்னா நாளைக்கு என்ன ஆக்கப்படும் நாம் சொல்லிதான் தெரிய வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாது. என்ன கண்ணுக்கு முன்னாடி இருந்த பள்ளிவாசல்கள் இடிக்கப்பட்டு தரமயமாக ஆக்கப்பட்டுருச்சு. இன்றைக்கு இல்லாத இடங்கள் எல்லாம், இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான இடங்கள் எல்லாம் இன்னைக்கு அபகரிக்கப்பட்டு மற்றவர்களுக்கு கொடுக்கப்பட்டுருச்சு. இன்னும் சொல்ல போனால் இன்னும் இதை நாம் கவனமாக எடுத்து கையாளவில்லை என்றால் அது உலகத்தில் இருக்கக்கூடிய சிறிய கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசலுடைய சொத்துக்களாக இருக்கட்டும், அல்ல மிகப்பெரிய சிட்டியில நகரங்கள்ல இருக்கக்கூடிய பள்ளிகளுடைய சொத்துக்களாக, அந்த தர்காக்களுடைய சொத்துக்களாக இன்னைக்கு இஸ்லாமியர்கள் அதை கண்டுகொள்ளாமல் கண்டும் காணாதமாக இருந்தால் நாளைக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும், பிற்காலத்துல வரக்கூடிய நம்முடைய சமூகத்துடைய நிலைமை இன்னும் கேவலத்திற்குரிய அவல நிலைக்கு தள்ளப்படும். கெடியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஒரு வாய்ப்பை தந்திருக்கின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு கால அவகாசத்தை கொடுத்திருக்கின்றான். இந்த வக்ஃப் வாரியத்திற்கென்றே இது நான் மட்டுமல்ல, இஸ்லாமியர்களுடைய கோரிக்கை மட்டுமல்ல, அரசாங்கம் இஸ்லாமியர்களுடைய நிலைமையை ஆராய்வதற்கு எத்தனை கமிஷன்கள் ஏற்படுத்தினார்களோ, எத்தனை குழுக்களை ஆராய்வதற்காக ஏற்படுத்தினார்களோ அத்தனை குழுக்களுடைய இறுதி முடிவும் இதுதான். வக்ஃப் வாரியத்தை நீங்கள் முறைப்படுத்துங்கள், வக்ஃபுடைய சொத்துக்களை முறைப்படுத்துங்கள், அதை விற்க முடியாத அளவுக்கு அதை இஸ்லாமியர்களுடைய முழு கண்காணிப்பின் கீழ் கொண்டு வாருங்கள், அதிலிருந்து வரக்கூடிய வருவாய்களை இஸ்லாமியர்களுக்காகவே பயன்படுத்துங்கள். இப்படி அவர்கள் சொல்லக்கூடிய கோரிக்கையை இஸ்லாமியர்கள் நாமும் முன்வைக்கின்றோம். இஸ்லாமிய இந்த நடுவண் அரசும் சரி, மாநில அரசும் சரி, இந்தியாவில் இருக்கக்கூடிய பொதுவாக இருக்கக்கூடிய வக்ஃபுடைய சொத்துக்கள், ஏற்கனவே கணக்கில் இருக்கக்கூடிய சொத்துக்களை சரியாக பராமரிக்க வேண்டும். எதெல்லாம் கணக்கில் காட்டப்படாத சொத்துக்களாக இருக்கின்றதோ அவைகளும் இஸ்லாமியத்தினுடைய வக்ஃபுடைய சொத்துக்கு கீழே கொண்டு வரப்படும், கொண்டு வரப்படணும். ஏற்கனவே இருக்கக்கூடிய 1969 ஏற்றப்பட்ட கடைசி மசோதா அது திருத்தி அமைக்கப்பட வேண்டும். வக்ஃபுடைய சொத்துக்கள் இஸ்லாமியர்களுடைய இஸ்லாத்தினுடைய சட்டத்தின் அடிப்படையில் எப்படியெல்லாம் வரையறுக்கப்பட வேண்டுமோ அந்த அம்சங்களை கொண்டு அதை வாங்கவோ விற்கவோ அன்பளிப்பாக கொடுக்கவோ ஒரு தனிநபர் அதை பயன்படுத்தவோ கூடாது. அப்படி செய்தால் அது அரசாங்க ரீதியாக அதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுவது மட்டுமல்ல, அதற்குரிய தண்டனைகளும் கொடுக்கப்பட வேண்டும் என்று எப்படி மற்ற அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடுகள் இருக்கின்றதோ, அதாவது ரயில்வே துறை, பாதுகாப்பு துறை, எப்படி தபால் அரசுடைய துறை, எப்படி அரசாங்க துறைகளுடைய சொத்துக்களை அபகரித்தால் தண்டனைகள் கொடுக்கப்படுதோ அதே போன்று வக்ஃப் வாரியத்தினுடைய சொத்துக்கள் அபகரிக்கப்பட்டால் அது யாராக இருந்தாலும், முஸ்லிம்களாக இருந்தாலும், இஸ்லாமியர்களாக இருந்தாலும், வக்ஃப் வாரியத்தில் இருந்தாலும் அவர்களும் தண்டிக்கப்பட வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த கோரிக்கை இன்றைக்கு நாம் எப்படி மற்ற நிலைமைகளை எல்லாம் கண்டு காணாமாக இருந்தோமோ அதே போன்று இந்த வக்ஃபுடைய சொத்துக்களையும் கண்டும் காணாமல் இருந்தால் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொத்துக்கள் மட்டும் அபகரிக்கப்படாது, சொத்துக்கள் மட்டும் மாற்றப்படாது, பிற இல்லங்களும் மாற்றப்படும்.
இறை இல்லத்தோடு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் வீடுகளும் மாற்றப்படும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இருக்கக்கூடிய ஆரம்ப நிலையிலே இதை தடுக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தருவானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதற்கு முழு மூச்சாக யாரெல்லாம் முடியுமோ அவர்கள் முயற்சி செய்யக்கூடிய, ஒத்துழைப்பு செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தருவானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய சொத்துக்களை பாதுகாத்து இஸ்லாமியர்களுடைய முன்னேற்றத்தை அதன் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்துவானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை சொல்லுமோ எதை கேட்டமோ அதை விட அதிகமாக அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. ஜஸாக்குமுல்லாஹு அஹ்ஸன்.